ஹெட்ஷாட்டின் கையில் இருந்த கன் அவனையும் அறியாமல் தவறிவிட அவன் சிவாவுக்கு எதிரில் சரிந்து மண்டியிட்டான். சிவாவின் கையில் இருந்த லைட்டர் ஒன்றே அவன் யார் என்பதை ஹெட்ஷாட்டுக்கு புரிய வைத்து விட்டது. 5 வருடத்திற்கு முன் அவன் பார்த்த சண்டை காட்சிகள் அனைத்தும் அவனுக்கு பிராக்ஷன் ஆஃப் செகண்டில் தோன்றி மறைந்தது. அன்று அவன் பார்த்த அதே லைட்டர் தான் இது என்று நினைத்துக் கொண்டே லைட்டரை கூர்ந்து கவனிக்க அதில் மேஜர் என்ற வார்த்தை கோல்டன் லெட்டர்ஸில் போல்டாக பொறிக்கப்பட்டு இருந்தது. அடுத்த செகண்டே அவன் பார்வை சிவாவின் கழுத்தில் இருந்த ருத்ராட்சை மீது விட இப்போது அவனுக்கு எல்லாமே தெளிவாகிவிட்டது. கடவுளை நேரில் பார்த்த பக்தனை போல பேச்சு மூச்சில்லாமல் இருந்தவன் நடுங்கும் குரலில் கையெடுத்து கும்பிட்டு, மேஜர், என்ன மன்னிச்சிருங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்க, அதை ஏத்துக்க நான் ரெடியா இருக்கேன். ஹெட்ஷாட்டே ஒருவரை பார்த்து நடுங்குகிறார் என்றால் எதிரில் இருப்பவன் ஒரு சாதாரண ஆள் இல்லை என்று விக்கிக்கு தெளிவாக புரிந்தது. சிவா ஒரு லேசான ஸ்மைலோடு, அவந்திகாவை மரியாதையா கூட்டிட்டு போய் கார்ல உட்கார்வை என்று சொல்லி முடிப்பதற்குள் அவன் சடனாக எழுந்து நின்று அவந்திகாவுக்கு முன் லேசாக குனிந்தபடி 2 கைகளையும் நீட்டி மரியாதையோடு கூப்பிட்டான். அவந்திகா பிரமிப்போடு சிவாவையும் ஹெட்ஷாட்டையும் மாறி மாறி பார்த்தாள். தன்னுடைய மானத்தையும் உயிரையும் காப்பாற்ற சாட்சாத் சிவபெருமானே சிவாவை அனுப்பி வைத்ததாக நினைத்துக் கொண்ட அவந்திகா அங்கிருந்து வெளியேறினாள். ஹெட்ஷாட் காரின் கதவை திறந்துவிட அவள் உள்ளே அமர்ந்து கொண்டாள். பின் டோரை சாத்திவிட்டு மீண்டும் உள்ளே ஓடி வந்தார். சிவா சோஃபாவில் வசதியாக அமர்ந்து லைட்டரை கிளிக் செய்து கொண்டிருந்தார். பிறகு அவன் அந்த லைட்டரை மீண்டும் பாக்கெட்டில் வைத்துவிட்டு விக்கியை பார்த்து கொண்டே ஹெட்ஷாட்டிடம், யார் காலையோ விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னல, யார்கிட்ட கேட்கணும்னு இப்ப சொல்லு என்று கேட்க ஹெட்ஷாட் விக்கியிடம் கண்களை காட்டினான். சிவாவின் கோபத்தை உணர்ந்த விக்கி உடனடியாக அவனிடம் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அவன் தன்னை உயிரோடு விடமாட்டான் என்பதை புரிந்து கொண்டான். சாஷ்டாங்கமாக விழுந்து, என்ன மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், இனிமே இந்த தப்ப நான் பண்ணவே மாட்டேன், இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ் என்று கெஞ்சினான். ஆனால் சிவா அவனை அலட்சியமாக பார்த்து, நீ செஞ்சது மன்னிக்கவே முடியாத தப்பு. ஒரு பொண்ணு மேல அத்துமீறி கை வைக்க நினைக்கிறவங்களை என்னால மன்னிக்கவே முடியாது. அதுவும் நீ அவந்திகா மேல கைய வச்சிருக்க, உன்னை எப்படி விட முடியும்? அப்படியே உன்னை மன்னிச்சு விட்டாலும் நீ மறுபடியும் அதே தப்ப பண்ண மாட்டேன்னு என்ன கேரண்டி என்று கேட்க, என்ன நம்புங்க ப்ளீஸ், நான் சொல்றது உண்மைதான், என் அம்மா மேல சத்தியமா சொல்றேன், இனிமே நான் எல்லா பொண்ணுங்களையும் கடவுளா தான் பாப்பேன் என்று சொல்ல சிவா கோவத்தில் சத்தமாக, ஷட் அப், அவங்கள டச் பண்ணும்போது உன் அம்மா உனக்கு ஞாபகம் வரலையா என்று சொல்லி ஹெட்ஷாட்டை பார்த்து, இவன் செஞ்ச தப்புக்கு இவரை நீயே பனிஷ் பண்ணிடு என்று சொன்னார். சிவாவின் நம்பிக்கையை பெற இதைவிட பெஸ்ட் சான்ஸ் கிடைக்காது என்று நினைத்த ஹெட்ஷாட், நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க சொன்னாலும் உடனே செய்யற மேஜர் என்றார். அதை கேட்ட விக்கி பயந்து நடுங்கினான். உனக்கு என்ன பத்தி தெரியும்ல, சோ திங்க் லைக் மீ அண்ட் பனிஷ் ஹிம் என்று சிம்பிளாக சொல்லிவிட்டு எழுந்து வெளியில் சென்று விட்டார். ஹெட்ஷாட் விக்கியின் பாடி கார்டு சிலரை கூப்பிட்டு, அவன் கால் அசையாம புடிங்க என்று சொல்ல அவர்கள் ஹெட்ஷாட் சொன்னது போல செய்தார்கள். ஹெட்ஷாட் அடுத்து என்ன செய்ய போகிறான் என்பதை புரிந்து கொண்ட விக்கி, வேணாம் வேணாம், என்ன ஒண்ணும் பண்ணிடாத என்று பயத்தில் கத்தினான். சும்மா கத்தாத, பொண்ணுங்க கிட்ட மோசமா நடந்துக்கிறவங்களுக்கு இதாண்டா பனிஷ்மெண்ட். இதுக்கப்புறம் எவனுக்கும் பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கணுங்கிற எண்ணமே வரக்கூடாது, எங்க மேஜரோட ஸ்டைலே அதான் என்று சொல்லிக்கொண்டே ட்ரிகரை இழுத்து குறிவைத்தான். சரியாக சிவா காரில் ஏறும்போது ஒரு கன்ஷாட் சத்தத்தை தொடர்ந்து விக்கியின் அலறல் சத்தம் கேட்டது. அதை கேட்ட அவந்திகா, அது என்ன சத்தம் என்று கேட்க லேசாக தோள்களை குலுக்கியபடி, யாருக்கு தெரியும், ஏதாவது நடந்திருக்கும் என்று சொல்லிக்கொண்டே காரை ஸ்டார்ட் செய்தான். அவன் யார் என்ற சந்தேகத்தை தீர்த்து கொள்ள நினைத்த அவந்திகா, யார் நீ, நான் இங்க சிக்கியிருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்க சட்டென அவள் அப்படி கேட்டவுடன் என்ன சொல்வதென்று யோசித்தான். அதற்குள் அவந்திகாவுக்கு கால் வந்தது. ஸ்கிரீனில் ரேகாவின் பெயரை பார்த்தவுடன் அவந்திகாவுக்கு ரத்தம் கொதித்தது. அவள் போனை அட்டெண்ட் செய்து ஸ்பீக்கர் மோடில் வைத்தாள். ஏ அவந்திகா, நீ இப்போ விக்கி கூட தானே இருக்க என்று ரேகாவின் குரல் கேட்டது. அவந்திகா கோவமாக, இப்படி கேட்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? என் லைஃப்ல உங்களை மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்ல. உங்க வார்த்தையை நம்பி தானே நான் விக்கிய பார்க்க வந்தேன், என்ன இப்படி ஏமாத்திட்டீங்களே, இது உங்களுக்கே நியாயமா? நீங்க எல்லாம் ஒரு பொம்பளையா என்று கத்தினார். இப்ப எதுக்கு கத்துற? நான் இதெல்லாம் உன் நல்லதுக்கு தான் செஞ்சேன். நீ ஏன் தேடினாலும் இப்படி ஒரு பணக்காரனுக்கு கிடைச்சிருப்பானா? நியாயமா நீ எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும், அதை விட்டுட்டு சும்மா கத்தாத என்றார் ரேகா. ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசாதீங்க சித்தி, கேவலம் பணத்துக்காக ஒரு மிருகத்துக்கிட்ட என்ன விற்க பாத்தீங்கல்ல என்று தன் மனதில் இருந்ததை கொட்டி தீர்த்தாள் அவந்திகா. ஏன் உன் பாட்டிக்கு கூட தான் இந்த விஷயம் தெரியும், அப்போ அவங்களும் உன் லைஃபை கெடுத்துட்டாங்கன்னு சொல்றியா என்று ரேகா கேட்க அவந்திகா திடுக்கிட்டார்.
அவளால் அந்த வார்த்தைகளை நம்ப முடியவில்லை. நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் என்னை ஏமாத்திட்டீங்க என்று அவள் குரல் தழுதழுத்தது. அவளையும் அறியாமல் கண்ணீர் வடிந்தது. சிவா அவளுக்கு ஆறுதலாக அவள் தோளில் கை வைத்து, ரிலாக்ஸ், யூ ஆர் சேஃப் நவ், டோன்ட் வரி என்று சொல்ல, மறுமுனையில் இருந்த ரேகா அவன் குரலை அடையாளம் கண்டுபிடித்து விட்டார். சிவா, நீ அவ கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கும் நந்தினிக்கும் தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் ஏன் எங்களை விட்டுட்டு போக மாட்டேங்கிற என்று கோபமாக கத்தினான். உடனே அவந்திகா போனை கட் செய்து விட்டாள். அவளுக்கு ரேகாவிடம் பேச பிடிக்கவில்லை. சிவா நந்தினியின் எக்ஸ் ஹஸ்பண்டாக இருப்பான் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிவதை பார்த்த சிவா தன்னுடைய கர்ச்சீஃபை கொடுத்துவிட்டு, ஆர் யூ ஓகே என்று கேட்க, அவள் சலிப்போடு, ஒருத்தன் எனக்கு செஞ்சு கொடுத்த ப்ராமிஸை நம்பினதுனால என் லைஃபே நாசமா போச்சு. இப்போ பத்தாததுக்கு என் பாட்டி கூட என்னை ஏமாத்திட்டாங்க. நான் நம்பினவங்க எல்லாரும் என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் எப்படி ஓகேவா இருக்க முடியும் என்று தன் மனதில் இருந்த கவலையை கூறினார். இதை கேட்டவுடன் சிவாவின் கைகள் ஸ்டேரிங்கில் இறுகியது. அவள் மேலும் தொடர்ந்தாள். அவன் என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவாங்கிற நம்பிக்கையில தான் என் சித்தியும் நந்தினியும் எனக்கு பண்ண எல்லா கொடுமையும் பொறுத்துக்கிட்டேன். அவங்க வீட்டுல ஒரு அடிமை மாதிரி இருந்தேன். ஆனா என் நம்பிக்கை எல்லாமே போய் ஆயிடுச்சு. நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். என்ன நினைச்சா எனக்கே கோவம் வருது என்று அவள் சொல்ல, சிவாவால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவள் மனதில் தன் மீது இவ்வளவு கோபம் இருக்கும் என்று அவன் நினைக்கவே இல்லை. அவள் இப்போது இருக்கும் மைண்ட் செட்டில் நந்தினியின் எக்ஸ் ஹஸ்பண்ட் சிவா தான் சிறு வயதில் தன்னை காப்பாற்றியவன் என்று தெரிந்தால் அவன் மீது அவளுக்கு இருக்கும் கோபம் வெறுப்பாக மாறிவிடும் என்று நினைத்த சிவாவால் அவளிடம் ஓப்பனாக எதையும் சொல்ல முடியவில்லை. தன்னை பற்றிய உண்மையை அவளிடம் சொல்ல சரியான நேரம் வரும், அதுவரை சொல்ல வேண்டாம் என்று முடிவெடுத்தவன் அவளிடம் திரும்பி, கடவுள் எது செஞ்சாலும் அது நல்லதுக்காகத்தான் இருக்கும் என்றான். அவந்திகா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணினார். பிறகு ஆழமாக மூச்சை இழுத்து விட்டபடி, சாரி, நான் உனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. நீ மட்டும் கரெக்டான டைம்ல வரலனா என்ன நடந்திருக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல என்றான். எனக்கு என்னவோ நான் லேட்டா வந்துட்டேன்னு தோணுது என்றான். அவன் 3 வருடங்களுக்கு முன் வந்திருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்துதான் அப்படி சொன்னான். ஆனால் அவந்திகாவுக்கு அது புரியவில்லை. சோ நீதான் நந்தினியோட ஹஸ்பண்டா? உன்னை ஏன் எல்லாரும் யூஸ்லெஸ்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு உன்னை பார்த்தா அப்படி தோணல. உன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சா அந்த பொண்ணோட லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் என்று சொல்ல, இதை கேட்டு சிவாவின் முகம் சிவந்து விட்டது. ஆனா நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லலையே. நான் விக்கி கூட தான் இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் என்று மீண்டும் கேட்டாள். அது வந்து சுப்ரீம் ஃபேமிலி பேசும்போது கேட்டேன். போதுமா, இப்போ உனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சுல என்று சமாளித்தான். பின் அவளிடம், நான் உன்கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்கலாமா? ஃபர்ஸ்ட், நீ ஓகேவா என்று கன்சர்னாக கேட்டான். அவள் ஆமாம் என்பது போல தலையசைத்தாள். நான் உன்னை சுப்ரீம் ஃபேமிலியில பார்த்ததே இல்லையே, நீ எங்க இருக்க என்று கேட்க, நான் ஹாஸ்டல்ல இருக்கேன், எனக்கு வேற வழி இல்லையே என்று கவலையுடன் கூறினார். அவள் மனநிலையை புரிந்து கொண்டு சிவா, உனக்கு ஹாஸ்டல்ல இருந்து வெளியே வந்து வேற ஒரு நல்ல லைஃப் வாழணும்னு தோணவே இல்லையா என்று கேட்க, தோணும், ஆனா அது முடியாது. சுப்ரீம் ஃபேமிலி இருக்கிற வரைக்கும் என்னால நான் ஆசைப்பட்ட எதையும் செய்ய முடியாது. சித்தியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சாபம், எக்ஸ்ட்ரா லக்கேஜ், அவ்வளவுதான். இவன் சின்ன வயசுல இருந்து என்ன பர்த்டே கூட செலிப்ரேட் பண்ண விட்டதில்ல, தெரியுமா என்று அவள் கூற, அப்படின்னா இது வரைக்கும் நீ ஒரு தடவை கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ணதே இல்லையா என்று சிவா கேட்டான். அவள் இல்லை என்று தலையசைத்தாள். பேசிக்கொண்டே இருவரும் ஹாஸ்டலை அடைந்தார்கள். சிவாவிடம் மனம் விட்டு பேசிய அவந்திகாவிற்கு அவன் மீது ஒரு நல்ல எண்ணம் வந்தது. அவனிடம் தன்னை பற்றி மனம் விட்டு பேசினார். அவனிடம் ரொம்ப நாளாக பழகியது போல் அவளுக்கு ஒரு ஃபீல் வந்தது. அவந்திகா ஹாஸ்டலின் என்ட்ரன்ஸை அடைந்த போது வார்டன் அவளை வாசலிலேயே நிறுத்தினார். ஏனில்லே, கரெக்டான டைமுக்கு உள்ள வரலனா நைட்டு முழுக்க நீ வெளியில தான் இருக்கணும்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்று ஹார்ஷாக கேட்க, சாரி, இனிமே கரெக்ட் டைமுக்கு வந்துடுறேன் என்றாள் அவந்திகா. வாசலில் சிவாவின் கார் நின்று கொண்டிருப்பதை பார்த்த வார்டன், சரி, இதுதான் லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் இப்படி பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? அப்புறம் பாய் ஃப்ரெண்ட் டிராமாலாம் என் ஹாஸ்டல் முன்னாடி வேணாம் என்றார். அவர் சொல்வது சிவாவுக்கும் கேட்டது. இனி அவந்திகாவின் வாழ்க்கையில் ஒரு சின்ன தவறு கூட நடக்கக்கூடாது என்று எண்ணிய சிவாவுக்கு வார்டனின் வார்த்தைகளை கேட்கும் போது எரிச்சலாக இருந்தது. இதுவரை அவந்திகாவுக்கு கிடைக்காத எல்லா சந்தோஷத்தையும் அவளுக்கு ஒட்டுமொத்தமாக கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். உடனே தன் செல்போனை எடுத்து தினேஷுக்கு டயல் செய்து, இமீடியட்டா சென்னையிலேயே நம்பர் 1 லக்ஸூரியஸ் ஹோட்டலா புக் பண்ணுங்க என்று கூறினான். ஓகே சீஃப், எந்த டேட், என்ன அக்கேஷன் என்று அவர் கேட்க, டிசம்பர் 28 ஃபார் பர்த்டே செலிப்ரேஷன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்று சொல்லிவிட்டு சிவா தினேஷுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்களை கொடுத்தார். போனை கட் செய்த பிறகு, சுப்ரீம் ஃபேமிலி அவந்திகாவுக்கு செஞ்ச கொடுமைக்கு பதில் சொல்லி ஆகணும். இந்த பர்த்டே வச்சு சின்னதா ஒரு கேம் ஆடலாம் என்று முடிவு செய்தான்.
மறுநாள் ரேகாவின் நம்பருக்கு தர்மா குரூப்ஸில் இருந்து கால் வந்தது. குட் மார்னிங் மேடம். உங்க டாட்டரோட பர்த்டே செலிப்ரேஷனை நினைச்சு நீங்க வரி பண்ண வேணாம். அது இனிமே தர்மா குரூப்ஸோட பொறுப்பு. மொத்த எக்ஸ்பென்ஸையும் எம்டி தினேஷ் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. மோரோவர் உங்க டாட்டருக்கு ஒரு சர்ப்ரைஸும் இருக்கு மேடம் என்றார். அதை கேட்ட ரேகா நம்ப முடியாத சந்தோஷத்தில், வாட், தர்மா குரூப்ஸோட எம்டி என் பொண்ணோட பர்த்டேக்கு பொறுப்பேத்துக்கிறாரா? வெரி வெரி தேங்க்ஸ் என்றார். கால் கட்டான பிறகு அவளுடைய செல்போனில் நியூஸ் ஹெட்லைன் மெசேஜ் டிஸ்ப்ளே ஆனது. தர்மா குரூப்ஸ் சுப்ரீம் ஃபேமிலியில் நடக்க போகும் பர்த்டே பார்ட்டிக்காக சென்னையில் மிகப்பெரிய லக்ஸூரியஸ் ஹோட்டலான பிளாசாவை புக்கிங் செய்திருக்கிறார்கள் என்று போல்ட் லெட்டரில் டிஸ்ப்ளே ஆனது. அதை பார்த்தவுடன் ரேகாவின் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. சுப்ரீம் ஃபேமிலியின் அதிர்ஷ்டம் இனி தாறுமாறாக மாறப்போகிறது என்று நினைத்து துள்ளி குதித்தாள். உடனே நந்தினியின் ரூமுக்கு ஓடி, ஹே நந்தினி, தூங்கினது போதும், எந்திரி, இங்க பாரு, இந்த நியூஸ பாரு என்று சொல்லி நந்தினியை உலுக்கினாள். நந்தினி சினுங்கியபடி, என்னமா நீ, என் கனவுலையாவது என் இஷ்டப்படி வாழ விட மாட்டீங்களா? என் பர்த்டே பார்ட்டி ஹோட்டல் பிளாசால நடக்கிற மாதிரி கனவு கண்ட, இப்படி பாதியிலே எழுப்பி கெடுத்துட்டீங்களே என்று முழுகிக் கொண்டே கண்களை தேய்த்தபடி எழுந்து உட்கார்ந்தார். உன் கனவு நிஜமாவே நடக்க போகுது என்று சொல்ல நந்தினி நம்ப முடியாமல் பார்த்தாள். ரேகா சிரித்தபடி, என்ன அப்படி பாக்குற? நான் உண்மையதான் சொல்றேன். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.